ஓம் நமோ நாராயணாய நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நாம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. ஒவ்வொரு நாமத்திற்கு நடுவில் நான் இந்த மோட்டிவேஷன் என்ற ஒரு நல்ல பதிவை உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன்னு நம்புகிறேன். அனைவரும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். அதாவது இன்றைக்கு மோட்டிவேஷன் என்ன பார்த்தோங்கன்னா, மனம் என்னும் சொர்க்கவாசல் அப்படின்றத பற்றி ஒரு டாபிக். அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த டாபிக் எடுத்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனம் என்ன சொர்க்கவாசல் அப்படின்னு ஒரு ஹைக்யூன் என்ற புத்த ஞானியிடம் ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய வீரர் கேட்டாராம். கேட்டப்ப அவர் சொன்னாராம், சொர்க்கம் நரகம் என்பது உண்மைதானா என கேட்டார். அதற்கு அவர் நீ யார் என கேட்க, நான் சக்கரவர்த்தியின் பாதுகாவலன் என்றாராம். யார்? அந்த ஒரு ஆள் ஒரு புத்தரிடம் கேட்டாராம். அப்போ அதுக்கு அவர் கேட்டார், நீ யாருன்னு சொல்கிறப்ப நான் ஒரு சக்கரவர்த்தியோட பாதுகாவலன் அப்படின்னு சொன்னார். அட முட்டாளே, உன்னை பார்த்தால் பிச்சைக்காரன் போல் தெரிகிறது. எந்த ராஜா உன்னை வீரனாக வைத்து கொண்டார் என்று புத்த ஞானி வீரனுக்கு கோபம் விட்டதாம். உடனே உடைவாளன்னு வச்சிருக்கிற வாளை உருவினாராம். உடனே அவர், ஓ, கத்தி வேறு வைத்திருக்கிறாயா, அதனால் தான் என் தலையை கூட வெட்ட முடியாது என்று கூற, உருவிய கத்தியுடன் வீரன் ஞானி முன் வந்தான். இப்போது உனக்கு பாதி கதவு திறந்துவிட்டது, நீ நரகத்தின் கதவுகளை திறந்து விட்டாய் என்றாராம் ஞானி. எப்படி பார்த்துக்கங்க, எவ்வளோ அழகான ஒரு டாபிக் பாருங்கள். வீரன் உடனேயே வாளை உரையில் சொருகினான். அவரை வணங்கினான். ஞானி இன்னொரு பாதி கேள்விக்கு பதில் கிடைத்துவிட்டது, நீ சொர்க்கத்தின் கதவை திறந்து விட்டாய் என்றாராம். அந்த வீரனுக்கு ஞானி சொர்க்கமும் நரகமும் அன்பு, இனிமை, உதவி, மலர்ச்சி போன்ற எண்ணங்களே உள்ளே விடும்போது, சொர்க்கமும் வறுமை, பயம், பொறாமை, சினம், நோய் கொண்ட எண்ணங்களை உள்ளே விடும்போது நரகத்தையும் நாமே தான் உருவாக்குகிறோம். எண்ணமே முன்னேற்றத்திற்கு ஆணிவேர். எண்ணம் காந்த சக்தி. என்னன்னா நம்ம நினைக்கிற எண்ணங்கள் தான். எண்ணம் காந்த சக்தி உள்ளது. எங்கே போக ஆசைப்படுகிறோமோ அங்கேயே போக வழிவகுக்கும். எண்ணங்களை பரவ விடாமல் ஒருமுனைப்படுத்தும் போது தியானம் அதை ஒரு அமைப்பு நெறியை அடைகிறது. மனித வாழ்க்கைக்கு குறிக்கோள் அவசியம். நாம் நம் மனதில் தெளிவான குறிக்கோளாக வைக்க வேண்டும். மனதிற்கு உத்தரவு போட்டோமானால் அது நமக்கு வழிகாட்டும். நம் ஊரில் கணக்கெடுத்தால் பயன் தரும் தகவல்கள் கிடைக்கும். என்னென்ன தகவல்லாம் கிடைக்கும் அப்படின்றாரு ஞானி. என்ன கிடைக்கும்? அதாவது நம்ம கேஷுவலாக தெருவில் போகிறவங்க வரவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், என்ன சொல்லுவாங்க? எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, என்னமோ லைஃப் ஓடுது, ஆண்டவன் படி அளக்கிறான் என்று கூறுவதை நாம் காணலாம். சிலர் வாழ்க்கை போராட்டமாகவும் காண்கிறோம். சிலர் இதை நீரோட்டமாக கருதி இது இழுக்கிற போக்குக்கு நாங்கள் சென்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய மனிதனுடைய கருத்துக்கள் இதெல்லாம். உண்மை என்னவென்றால், வாழ்க்கையை நாம் எண்ணியபடி அமைக்க வேண்டிய மன உறுதி இருந்தால்தான் அமைக்க முடியும். இல்லாவிட்டால் அது போகிறபடி போக வேண்டியது தான். வள்ளுவர் என்ன கூறுகிறார் என்னன்னு பார்த்தனா, விதியை புற முதுகிடச் செய்யலாம், ஒரு குறிக்கோளை நோக்கி ஓயாது உழைத்தால் என்றும் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு குறிக்கோள் இருப்பது இல்லை. வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு குறிக்கோளாகவே இருப்பதில்லை. குறிக்கோள் என்பது ஆசை இல்லை. ஆசைக்கு மேல் அதிக ஈடுபாடு இருக்க வேண்டும். நம் குறிக்கோளை வடிவ ரூபத்தில் காண வேண்டும். உடலால் உணர வேண்டும். அத்துடன் வாழ வேண்டும். விவேகானந்தர் நீருக்குள் அமுக்கியிருப்பவன் எப்படி வெளியே வர துடிக்கிறானோ அத்தகைய ஜீவ வேகம் வேண்டும் என்று அத்தகைய துடிப்பை குறிக்கோள் அடையும் போது எண்ணங்கள் சித்தியாக, சாதனைகளாக மலர்கின்றன. கரெக்டு. எதுக்கு இந்த டாபிக் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ நம்ம அக்கம் பக்கம் உற்றார் உறவினரெல்லாம் பார்க்குறோம். நிறைய பேர் கஷ்டம்தான் ஒரு வாழ்க்கையில். சிலவங்க கணவரை விட்டு பிரிஞ்சு வாழலாம், சிலவங்க கணவர் இறந்து இருக்கலாம், சிலவங்க நிறைய கஷ்டத்தில் மூழ்கி இருக்கலாம், கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாருக்குமே யார் நம் வாழ்க்கை நம்ம கையிலேயே கிடையாது, எல்லாம் பகவான் கையில் தான் இருக்குது. அந்த பகவான்றது என்ன? அந்த வாழ்க வளமுள்ள படிச்சிருக்கிறேன்னா, எண்ணம் தான்
எண்ணம் தான் போய் நம்ம விண்ணை நோக்கி சேர்ந்து நம்மக்கிட்டே திருப்பி வரும். என்னன்னு பார்த்தா நம்ம எதுக்கு ஒரு குறிக்கோள், என்னையவே எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப பிஸி அப்படின்வாங்க. பிஸிலாம் இல்லை, பிஸியாக ஆக்கிக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த பிஸியாக ஆக்கிக்கிறதுக்கு யாருடைய சக்தி வேணும்? விண் சக்தியும் இறை சக்தியும் நமக்கு வேணும். அந்த இறை சக்தியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவரை விட்டாலும் அவரு நம்மளை விட மாட்டார். அதுதான் சொல்லுவேன். அதாவது சிலவங்களுக்கு பார்த்தாங்கன்னா உடம்புல தெம்பு இருக்கும், ஆனால் மனசு தெம்பு இல்லாமல் எதுலேயுமே எனக்கு நாட்டமே இல்லை அப்படின்வாங்க. நானும் எவ்வளவோ முயற்சி எடுத்து சொல்லுவேன், இல்லை இப்படி இருக்காதுங்க, இந்த வழிக்கு போங்க, அந்த வழிக்கு போங்க, இதை செய்யுங்க. கஷ்டம்தான். ஒரு ஸ்லோகம் படிக்கணுன்னாவே கான்சன்ட்ரேஷன், உடல் வலிமை, மன வலிமை இருந்தால் தான் ஒரு ஸ்லோகத்தில் கூட நம்ம படிக்க ஈடுபாடாகும். ரொம்ப கஷ்டம். மனசையும் உடம்பையும் ஒருங்கிணைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதை நான் முந்தியே சொல்லியிருக்கிறேன், இறைவனோட நம்ம நூல் கட்டி இறைநிலையோடு நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம கடவுளே நம்மளை லிஃப்ட்டில் அழகாக தூக்கிட்டு போவார். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தோமா, இது செம உறுதி. அதனால தான் நான் சொல்லுவேன், எல்லாத்துட்டையும் சொல்லுவேன். சிலவங்களுக்கு பார்த்தோன்னா உடம்பு நல்ல வலிமையாக இருப்பாங்க, மனசு வலிமை இருக்காது. சிலவங்களுக்கு மன வலிமை இருக்கும், உடல் வலிமை இருக்காது. ஆனால் மன வலிமை இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா செம்மையாக சாதிப்பாங்க. உடல் வலிமையோட மன வலிமை ரொம்ப பெருசு. ஏன்னா அவங்க எண்ணுற எண்ணங்கள் பார்த்தாங்கன்னா பாசிட்டிவாகவே நினைப்பாங்க. நாளைக்கு டாக்டர்கிட்டே ஒரு இதுக்கு போகணும்னா கூட எனக்கு ஒன்றும் இருக்காது, நான் நல்லா தான் இருப்பேன், அவன் ஏதோ சொன்னால் நான் போகிறேன், எனக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க நல்லாவே இருப்பாங்க. சிலவங்க டாக்டர்கிட்ட போகிறதுக்கு டெஸ்ட்டுக்கு போகிறப்ப, ஐயோ நாளைக்கு எனக்கு இந்த ஸ்கேன் எடுக்க சொன்னாங்களோ, இதுவாக இருந்தால் என்ன பண்ணுறது, அதுவாக இருந்தால் என்ன பண்ணுறது, இது வந்தால் நம்ம என்ன செய்ய முடியும், அது வந்தால் என்ன செய்ய முடியும் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது கரெக்டாக அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக தான் வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, அது வரதும் நம்ம மனசு தான். நம்ம மனசை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அம்மா. அதுக்கு தான் நான் இந்த வாழ்க வளமுடலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் எடுத்து நீங்களும் படிங்க. ரொம்ப விசேஷம். சின்ன வயசுலேயே நமக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில் வயசு ஆக 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 நம்ம ஒரு நூலை பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நமக்கு இன்றைக்கி குழந்தைங்க பக்கத்தில் இருக்கும், நாளைக்கு எங்கே இருப்பாங்களோ, இன்றைக்கி இருக்கிற மனுஷாளுக்கு நாளைக்கு மனம் மாறி நம்மளை விட்டு விலகலாம். எல்லாமே ஒரு ஸ்டாப்பு தான். அந்த ஸ்டாப்பில் எந்த ஸ்டாப்பில் யார் நம்மளை விட்டு இறங்குவாங்கன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் என்னுடைய அனுபவம் ப்ளஸ் இந்த மோட்டிவேஷனோட அனுபவத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் வாங்கி கொடுங்கம்மா. உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய பிரார்த்தனையை வேண்டிக் கொண்டே தான் இருக்கிறேன். கண்ணா. வாழ்க வளம்.